வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கைதாகிறார் உதயநிதி ஸ்டாலின். சுற்றி வளைத்த இடி, கூடா நட்பு கேடாய் முடிந்திருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியல் களத்தில் வளர்ந்துவிடக் கூடாது என்பதனால விஜய் அவர்கள் பழி வாங்குகின்றார் அப்படின்னு திமுக குண்டை தூக்கி போட்டிருக்கிறது. உண்மையாகவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்களுக்கு போட்டியா இருக்கின்றாரா, பழி வாங்குகின்றாரா? அதனால்தான் இடி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சுற்றி வளைத்திருக்கின்றதா? இந்த வழக்குல உண்மையே இல்லையா? மொத்தமாக பழிவாங்கல் நடவடிக்கை தானா திமுக சொல்ற மாதிரி? எல்லாவற்றையும் விரிவா நீங்களே பாருங்க, நான் உங்ககிட்ட சொல்றேன். அதோட போச்சுன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைதாவாரா இல்ல விஜய் அவர்கள் மிரட்டுகின்றாரா, அதையும் சேர்த்தே சொல்லுவீங்க. ஏன் கேட்டீங்கன்னா, ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது பண்றதுக்கு இடி ஆனது முயற்சி பண்ணிச்சு. அந்த தருணத்துல நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போனாரு. அப்படி டெல்லிக்கு போயிட்டு நம்முடைய மோடி கிட்ட பேசி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை காப்பாத்திட்டாங்க. அந்த தருணத்துல கைதானது கைவிடப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கு கைது கைவிடப்பட்டாலும் இன்றைக்கு அந்த கைது அரங்கேறும் போல் இருக்கிறது. அன்னைக்கு என்ன வழக்குல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைதாவதற்கு வாய்ப்பு இருந்தது, இப்போ எந்த வழக்குல கைதாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது? இது பழிவாங்கும் படலமா? பார்த்துலாமா? ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அன்றைக்கு என்ன வழக்கு அப்படின்னு பார்க்கும்போது டாஸ்மார்க் வழக்கு. ஏன் டாஸ்மார்க் வழக்குல நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தொடர்பு படுத்தினாங்க? ஏன்னா உதயநிதி ஸ்டாலினுடைய நெருங்கிய நண்பர் ரித்தீஷ். இந்த ரித்தீஷை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஆள் கிடையாதுங்க. இந்த ரித்தீஷ் தான் டாஸ்மார்க் நிறுவனமானது என்ன சரக்கு வாங்கணும், அதோட யார்கிட்ட வாங்கணும், எவ்வளவு வாங்கணும் அப்படின்னு டாஸ்மார்க் எம்டிக்கு உத்தரவிடுகின்ற அளவுக்கு நம்ம உதயநிதி ஸ்டாலினுடன் நெருக்கமா இருந்திருக்கின்றார். இது எப்படி தெரியும் அப்படின்னு பார்க்கும்போது, டாஸ்மார்க் மீது கிட்டத்தட்ட 43 வழக்குகள் எஃப்ஐஆர் போடப்பட்டது. அந்த வழக்குல இடி ஆனது டாஸ்மார்க் நிறுவனத்தை சோதனையிட்டது. அப்படி சோதனை எடுக்கின்ற போது எம்டி விசாகன் அன்னைக்கு டாஸ்மார்க் நிறுவனத்துல இயக்குனராக இருந்தார். டாஸ்மார்க் நிறுவனத்தில் சோதனையிட்டாங்க, தலைமைச் செயலகத்தில் சோதனையிட்டாங்க. அதற்கு பிறகு விசாகன் அவருடைய வீட்லயும் போய் இடி ஆனது ரைடு நடத்துது. அப்படி ரைடு நடத்துகின்ற தருணத்துல விசாகன் அவருடைய வீட்டினுடைய பின்புறத்துல சில வாட்ஸ்அப் உரையாடல்களை பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பியாக கண்டெடுத்தார்கள் இடி. அந்த வாட்ஸ்அப் உரையாடல தான் இந்த ரித்தீஷ் டாஸ்மார்க் எம்டி கிட்ட ஏப்பா அந்த கம்பெனியில வாங்கு, இந்த சரக்கு வாங்கு அப்படின்னு உத்தரவிட்டு இருப்பது தெல்ல தெளிவாச்சு. அப்போ ஒரு டாஸ்மாக் நிறுவனத்துடைய எம்டிக்கு இந்த ரித்தீஷ் உத்தரவிடுகின்றான் என்றால் யாரு பின்னணியில் இருந்து இந்த ரித்தீஷை இயக்குறது அப்படின்னு பார்க்கும்போது உதயநிதி ஸ்டாலின் தான். ஏன்னா இந்த ரித்தீஷ் உதயநிதி ஸ்டாலினுக்கு அவ்வளோ நெருக்கமானவர். அதனால அன்னைக்கு ரித்தீஷை சுற்றி வளைப்பதற்கு அவங்க வீட்டுலாம் போய் ரைடு நடத்தினால ரித்தீஷ் உளறிட்டார்னா நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கு சிக்கல். அதனால தான் அன்றைய முதலமைச்சர் நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போகாம இருந்தவர் திடீர்னு 3 வருஷம் கழிச்சு நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போனார். அன்னைக்கு மோசனம் வச்சது எல்லா எதிர்கட்சியும் மகனை காப்பாற்றுவதற்காக தான் நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்காரு இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு அன்னைக்கு குற்றச்சாட்டு வச்சாங்க. அன்னைக்கு தப்பிச்சிருக்கலாங்க. ஆனா இன்னைக்கு இதே ரித்தீஷ் மூலமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிக்குகின்றார். எந்த வழக்குல? அதே டாஸ்மார்க் வழக்கிலையா அப்படின்னு கேட்பீங்க. அதே டாஸ்மார்க் வழக்கில் இல்ல, கே நேரு அவருடைய வழக்குல. கே நேரு மீது என்ன வழக்கு இருக்குது? கேஷ் பார் ஜாப். அந்த ஊழல் வழக்குல நம்முடைய கே நேரு அவர்களை பொறுத்த வரைக்கும் 638 கோடி ரூபாய் அளவுக்கு சம்பாதித்து இருப்பதாக இடி ஆனது குற்றச்சாட்டு வச்சு. திமுக ஆட்சியில நம்முடைய கே நேரு அவர்கள் வருமானத்துக்கு அதிகமாக 1025 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்திருக்கிறார். கே நேரு மீது தமிழக லஞ்ச ஒழிப்பு துறையானது வழக்கு பதியணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பொறுப்பு டிஜிபி கிட்ட ஆதாரங்களையும் ஆவணங்களையும் அனுப்பியிருந்தாங்க. தலைமைச் செயலாளர் கிட்ட அனுப்பியிருந்தாங்க, ஆளுநர் கிட்டையும் அனுமதி கேட்டிருந்தாங்க. ஆனால் எந்த ஒரு முயற்சியும் இடிக்கு அன்றைய காலகட்டத்தில் கை கொடுக்கவே இல்லை. ஆட்சி மாற்றமானது நிகழ்ந்தது. ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த பிறகு இந்த கேஷ் பார் ஜாப் ஸ்கேம்ல கே நேரு மீது எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமைச் செயலாளர் டிஜிபி ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருந்தது இடி. அந்த கடிதத்தின் அடிப்படையில் நம்ம கே நேரு மீது எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டதுனால எப்போது வேண்டுமானாலும் இடி நம்ம கே நேரு அவர்களை தட்டி தூக்கின்னு போகும், இல்ல விசாரணை நடத்தும். ஆனா கே நேரு அவர்களை பொறுத்த வரைக்கும் சும்மா விட்டுருவாரா?
புதிய அரசாங்கம் வந்த பிறகு நம் மீது நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உயர் நீதிமன்றத்தை நாடினாரு KN நேரு. எந்த புகாரா இருந்தாலும் சரி தமிழ்நாடு காவல்துறையானது விசாரிக்காம FIR போட முடியுமா? அதனால என் வழக்கை விசாரிக்கட்டுமே அப்படின்னு KN நேரு அவர்கள் கோரிக்கை வச்சார். அதனால இந்த வழக்குல இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு நம்ம KN நேரு அவர்கள். அதன் அடிப்படையில் இந்த தேர்தலுக்கு முன்பாக KN நேரு அவர்களுக்கு ஒரு சலுகை வழங்கியது உயர் நீதிமன்றம். என்ன சலுகை என்று பார்க்கும்போது ஜூன் மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் KN நேரு மீது எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய காலகட்டத்தில் திமுகவுடைய தலைமை வழக்கறிஞர் கிட்ட வந்து நீதிமன்றம் ஒரு உத்தரவை போட்டது. அந்த உத்தரவின் அடிப்படையில் அமலாக்கத்துறையானது ஆதாரங்களை கொடுத்தாலும் திமுக அரசாங்கமானது KN நேரு மீது FIR போடவே இல்லை. FIR போடாத காரணத்தினால நம்ம KN நேரு அவர்கள் தப்பிச்சுட்டே இருந்தார். அதான் நம்ம ஆரம்பத்தை சொன்னோம் இல்லையா, ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது, மீண்டும் ஈடியானது ஆதாரங்களை அனுப்பியது. இப்ப FIR போட சொன்னாங்க இல்லையா, உடனடியாக ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இந்த தவேக அரசாங்கத்துடைய தலைமை வழக்கறிஞர் வந்து வேற ஒருத்தர் மாறிட்டார். அதனால FIR போட்டாங்க. FIR போட்ட பிறகு நம்ம KN நேரு அவர்கள் மீண்டும் உயர் நீதிமன்றத்தை நாடுறார். உயர் நீதிமன்றத்தை நாடி KN நேரு அவர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார்னா, ஏங்க ஜூன் 23ஆம் தேதி வரைக்கும் என் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று தானே நீங்க உத்தரவு போட்டிருந்தீங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசானது அந்த உத்தரவை மதிக்கலீங்க, என் மீது FIR போட்டாங்க அப்படின்னாங்க. உடனடியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை வழக்கறிஞரை அழைத்தாங்க நீதியரசர்கள். என்னங்க, நாங்க தான் ஜூன் 23ஆம் தேதி வரைக்கும் KN நேரு மீது FIR போடக்கூடாதுன்னு சொன்னோம்ல, ஏன் போட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. நீங்க உத்தரவிட்டது சென்ற ஆட்சியில் இருந்த தலைமை வழக்கறிஞருக்கு, அவருக்கு போடப்பட்ட உத்தரவை நாங்க ஏன் மதிக்கணும்? அதனால அந்த உத்தரவை நாங்க மதிக்கல. அமலாக்கத்துறை ஆதாரத்தை கொடுத்தது, ஆதாரத்தை பரிசீலித்தோம், அது உண்மை என்று தெரிந்தது, நாங்க FIR போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உயர் நீதிமன்றமானது இங்க தலைமை வழக்கறிஞர் யார் இருக்கிறாங்கன்றது எங்களுக்கு கேள்வி கிடையாது, எந்த அரசாங்கம் இருக்குது என்ற கேள்வி கிடையாது. ஆனால் KN நேரு மீது ஜூன் 23ஆம் தேதி வரைக்கும் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னா எந்த அரசு வந்தாலும் சரி நடவடிக்கை எடுக்கக்கூடாது. நீங்க எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 23ஆம் தேதி வரைக்கும் KN நேரு மீது இருக்கக்கூடிய வழக்கை யாரும் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இப்ப தவேக அரசாங்கமானது KN நேரு இருக்கார்ல, அவர் மீது நடவடிக்கை எதுவும் எடுக்க முடியாதுங்க. ஆனால் KN நேருக்கு தான் வந்து தடை விதித்திருக்கிறாங்களே கண்டி, KN நேருடைய ஊழல்ல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு ஒண்ணு நீதிமன்றம் உத்தரவிடலையே. அதனால இந்த கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம்ல வந்து ரித்தீஷ் சொன்னோம் இல்லையா, நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நெருங்கிய நண்பர், அவர் சம்பந்தப்பட்டிருக்கின்றார். அவர் மீது லஞ்ச ஒழிப்பு துறையானது இப்போது FIR போட்டிருக்குது. இந்த ரித்தீஷ் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த அளவுக்கு வலதுகரம் என்ற விஷயமானது உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஜாப் ஃபார் கேஷ் அந்த ஊழல் வழக்கில் ரித்தீஷ் அவர்கள் கைது செய்யப்பட போறாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி கைது செய்யப்பட்டால் கண்டிப்பாக KN நேரு கிட்ட இருந்து பணத்தை வாங்கி இந்த ரித்தீஷ் அவர்கள் என்ன பண்ணார் என்ற விஷயமானது தெரிஞ்சு போயிடும். அதாவது உதயநிதி ஸ்டாலினுடன் நெருக்கமா இருந்ததுனால அந்த பணமானது உதயநிதி ஸ்டாலின் கிட்ட போய் அது ஸ்டாலின் குடும்பத்துக்கு தான் போயிருக்கும் அப்படின்னு அமலாக்கத்துறையானது மோப்பம் பிடிக்காதா? அதனால ரித்தீஷ் அவர்களை வந்து விரைவாக சம்மன் அனுப்பி விசாரிக்க போறாங்க. அதனால உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவருடைய துறையில அவர் ஊழல் செய்யவில்லை என்றாலும் கூட இன்னைக்கு ரித்தீஷ் அவர்கள் கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம்ல சிக்கி இருப்பதனால நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பெரிய ஆப்பாக வருதுங்க. திமுகவுக்கு போராத காலம் என்று தான் நினைக்கிறேன். திருச்சியில இடைத்தேர்தல் வரப்போது, அதுல எப்படியாவது தவேக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தான் KN நேரு மீது FIR போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் வெறுமனே பழி வாங்குகின்ற நடவடிக்கை மட்டும் கிடையாது. KN நேருக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய நெட்வொர்க் இருந்திருக்கு பாரு. அந்த நெட்வொர்க்குக்கெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் தான் தலைவராக இருந்திருக்காரு பாருங்க அப்படின்னு ஒட்டுமொத்த வலைப்பின்னலையும் இன்னைக்கு ஈடியானது வெளியே கொண்டு வரப்போது. அதற்கு தான் தவேக அரசாங்கமானது அனுமதி அளித்திருக்கிறது. அதனால் கூடிய விரைவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சிறை செல்வார் அப்படின்னு சொல்றாங்க. ஏப்பா அந்த செந்தில் பாலாஜி வழக்கு என்னாச்சு அதை சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே போக்குவரத்து துறையில வேலை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த வழக்கு விசாரணை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் அனுமதி அளிச்சிட்டாரு. அதனால இனிமே உயர்நீதிமன்றத்தில் வேகமாக போக்குவரத்து துறையில லஞ்சம் வாங்கின்னு வேலை போட்டு கொடுத்தாருல அந்த வழக்கு வேகமாக நடக்கும். அது மட்டும் இல்ல, டாஸ்மார்க் வழக்கானது FIR போடணும்னு சொல்லிட்டு ஈடி கேட்டுச்சு, அதுலயும் FIR போட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் வழக்கு 392 கோடி என்று நினைக்கிறேன்,
அந்த வழக்கிலும் இப்போ எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குது. எஃப்ஐஆர் போட்டா அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் கைதாவாரா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, செந்தில் பாலாஜி கைதாவாரு. ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ள போனாருன்னா, நாங்க பண்ண ஊழல்ல யாருக்கெல்லாம் பங்கு இருக்குது அப்படின்னு சொன்னாருன்னா திமுக தலைமை குடும்பமானது மாட்டிக்கும். ஆனா இப்போ செந்தில் பாலாஜி மீது டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் வழக்கில் எஃப்ஐஆர் போட்டிருந்தாலும் இப்போ அமலாக்கத்துறையானது யாரையெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தினுடைய உயர் அதிகாரிகளை கூப்பிட்டு விசாரித்துக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம பல்துறை செயலாளர்களையும் கூப்பிட்டு விசாரித்துக் கொண்டிருக்கிறது. இப்போ துறை செயலாளர்கள் அதிகாரிகளை விசாரித்துக் கொண்டிருக்கின்ற ஈடியானது அங்க விசாரணையில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி கூப்பிட்டு விசாரிப்பார்கள். செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் 2021, 2022, 2023 காலகட்டங்களில் கிட்டத்தட்ட 45,000 டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் பண்ணியிருக்கிறாரு. அந்த டிரான்ஸ்பார்மர் கொள்முதல்ல தான் முறைகேடு நடந்திருப்பதாக இன்னைக்கு மின்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் அவர்கள் குற்றச்சாட்டு வச்சார். என்ன குற்றச்சாட்டு வச்சாரு உங்க எல்லாருக்குமே தெரியுமே. ஒரு டிரான்ஸ்பார்மர் 5 to 6 லட்சத்துக்குள்ள கொள்முதல் பண்ணலாம் என்று இருக்கின்ற போது, ஆனா திமுக அரசாங்கத்தில் 13 லட்சத்துக்கு கொள்முதல் பண்ணியிருக்காங்க. அப்ப கூடுதலாக ஒரு 7 லட்சம் ரூபாய் அதிகமாக டெண்டர் விட வேண்டிய கட்டாயம் என்ன? அந்த 7 லட்சம் ரூபாய் யாருக்கு போச்சு? அதனால செந்தில் பாலாஜி மீது குற்றம் உறுதியாகிறது. விரைவாக நீதிமன்றமானது விசாரிக்கணும், அதற்கான அனுமதியை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. செந்தில் பாலாஜியுடைய வழக்கை விசாரிக்க கூடாது என்று சொல்லிட்டு எந்த விதமான தடையும் இல்லை. அதனால நேரு மூலமாக ரித்தீஷ் மாட்டுவான். ரித்தீஷ் மாட்டினா உதயநிதி ஸ்டாலின் மாட்டுவாரு. உதயநிதி ஸ்டாலின் தான் பாத்தீங்கன்னா விஜய்க்கு போட்டி. சோ அவரை தூக்கி உள்ள வைக்க வேண்டும் என்று அரசியல் பழிவாங்களுடன் விஜய் அவர்கள் செயல்படுகின்றார் என்று சொன்னாலும், அடுத்தடுத்த ஆவணங்கள் கிடைக்கின்ற பொழுது தயவதாட்சினியை காட்ட மாட்டேன், ஊழலுக்கு எதிரானவன் விஜய் அவர்கள் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றி ஆக வேண்டும் என்பதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்களை உள்ள தூக்கி போடுவாங்க. சோ விஜய் மூலமாக திமுக அழிக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே காணொலி வெளியிட்டு இருந்தோம். அதிமுகவிலிருந்து ஆட்களை இழுக்கிறாரு விஜய். ஆனா திமுக ஆளுமைகள் ஒட்டுமொத்தமாக ஊழல்வாதிகள், மக்கள் வரி பணத்தை சுரண்டி இருக்கின்றார்கள் அப்படின்னு ஒரு பக்கம் கெட்ட பேரை உண்டாக்கி கொண்டு தனக்கு யாரு டஃப் கொடுப்பாங்களோ அவங்கள தூக்கி உள்ள வைப்பதற்கான வேலையும் பார்த்துட்டே இருக்காரு. ஆனால் அமலாக்கத்துறையானது முதற்கட்ட விசாரணை தொடங்கி இருக்கிறது. நேரு மீது ஜூன் 23ஆம் தேதி ஒரு விரிவான விசாரணை நடந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஈடியானது உள்ள வரும். ரித்தீஷ் ஃபர்ஸ்ட், 2வது உதயநிதி ஸ்டாலின். அதனால என்னைக்கா இருந்தாலும் சரி உதயநிதி ஸ்டாலினுடைய கைதானது தள்ளி போகலாம், ஆனா தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சோ விஜயா உதயநிதி ஸ்டாலினா இந்த இருதுருவ அரசியல்ல உதயநிதி ஸ்டாலினை காலி பண்ண பாக்குறாரு. நாங்க என்ன தப்பு பண்ணிருக்கோம், எல்லாமே வெளிப்படையா இருக்குது, எங்க மேல ஏன் பழி போடுறீங்க அப்படின்னு திமுக காரங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சோ திமுக அலறுகின்ற அளவுக்கு இந்த ரித்தீஷ் என்கின்றவர் விசாரிக்கப்பட்டால் எந்த விஷயத்தை கக்குவாரு? டாஸ்மார்க் விஷயத்தையா, இல்ல நம்ம நேரு அவர்கள் வேலைக்கு பணம் வாங்கி போஸ்டிங் போட்டாரு அந்த பணத்தை பற்றியா? சோ இந்த ரித்தீஷை சுத்தியே பல வழக்குகள் வட்டமிடுகின்றது. இந்த ரித்தீஷுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் அப்படி என்ன நெருக்கம் இருந்திருக்கும் எனக்கே புரியலிங்க. ஏன்னா திமுக ஆட்சி வர்ற வரைக்கும் இந்த ரித்தீஷ்லாம் அப்பா அம்மா தெரியாத அனாதையா இருந்திருக்கான். ஆகாஷ் பாஸ்கர் எல்லாம் பிச்சைக்காரன் வந்திருக்கான். ஆனா திமுக ஆட்சி வந்த பிறகு மூகா முத்து அவர்களுடைய பேத்தியை கல்யாணம் பண்ண பிறகு ஆகாஷ் பாஸ்கரன் 2 மாசத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 படங்களுக்கு ப்ரொடியூசரா இருக்கிறான். ஒவ்வொரு படமும் 100 கோடிக்கு மேல எடுக்கிறாங்க. ஸோ 4 படத்துக்கு 400 கோடி ரூபாய் 2 வருஷத்துக்கு முன்பாக ஏழையா இருந்தவன் இப்ப செலவு பண்ண முடியுமா? அமலாக்கத்துறைக்கு சந்தேகம் வந்தது. டாஸ்மாக் நிறுவனத்தில் சோதனையிட்டாங்க. பிறகு ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டுக்கும் போய் சோதனையிட்டாங்க. அதற்குள்ளாக நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. நீங்க வந்தது அரசு அதிகாரிகளை சோதனை செய்வதற்கு தான். ஆனா இப்போ அரசு அதிகாரியும் இல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியும் கிடையாது ஆகாஷ் பாஸ்கரன். எதற்காக அவங்க வீட்டில் போயிட்டு சோதனை பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. ரித்தீஷும் ஆகாஷ் பாஸ்கரனும் நெருங்கிய நண்பர்களுங்க. இந்த ரித்தீஷை பொறுத்த வரைக்கும் திமுக அமைச்சரவையில் இடம்பெறாதவன், சட்டமன்ற உறுப்பினராக இல்லாதவன், அவன் டாஸ்மாக் நிறுவனத்துடைய கொள்முதலில் தலையிடுகின்றான் என்றால் உதயநிதி ஸ்டாலினுடைய ஆதரவு இல்லாமலையா? அதனால நம்ம நேரு வழக்கிலையும் சிக்கியிருக்கான், டாஸ்மாக் வழக்கிலையும் சிக்கியிருக்கிறான். அதனால எதெல்லாம் ஒரு வழக்கில் உதயநிதி ஸ்டாலினை போட்டு கொடுத்துருவாங்க. விஜயும் பாத்தீங்கன்னா தனக்கு எதிராக யார் வளர்ந்தாலும் விடமாட்டாரு. அரசியல்னு வந்துட்டு பிறகு வெற்றி தானே குறிக்கோள், நியாய நீதி எல்லாம் அப்புறப்பட்டதானே. அதனால உதயநிதி ஸ்டாலினை ஜெயிலில் தள்ளிட்டு கட்சியை வளர்க்கலான்னு ஆசைப்படுறாரா?
இல்ல ஏன்பா ஏகப்பட்ட ஆவணங்களை இடி கொடுத்துருக்குது, அந்த இடி கொடுத்த ஆவணின் அடிப்படையில் தான் நடவடிக்கையை லஞ்ச ஒழிப்புத்துறையானது எடுத்திருக்குது. இது எப்படி பழிவாங்கல் நடவடிக்கை இருக்கும்? பழிவாங்கல் நடவடிக்கை என்றால் நீங்க நீதிமன்றத்துக்கு போங்க. சும்மானா லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் போடுறதுக்கெல்லாம் அரசியல் பண்ணிட்டு தெரியாதீங்க. முதல்ல அப்டேட் ஆகுங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஊழல் பண்ணலன்னா எத்தனை வழக்கு போட்ட நமக்கு என்னங்க, நீதிமன்றத்தின் மூலமாக வெளியே வரலாம். ஆனா எதற்காக பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பழி வாங்குகின்றார், எங்க எதிர்கட்சி தலைவரையே பார்த்தா கைது செய்ய துடிக்கின்றார், அவர்களாம் நல்லவர் வல்லவர், ஏன் திமுக முட்டு கொடுக்குதுன்னு நமக்கு தெரியல. ஸோ மொத்தத்திலையும் தூய ஆட்சி நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். நான் தூயவன் என்று சொன்னாரு. அந்த தூய ஆட்சி என்றால் திமுக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஊழல்வாதிகளும் உள்ள தூக்கி போடணும். அப்படி போட்டாதான் தமிழகம் வளரும். அதுதான் ஒரு மாற்றமா இருக்கும். இல்லை என்றால் மறு வச்ச திமுகவாக தான் பார்க்கப்படுங்க. சரி நண்பர்களே, கே நேரு வழக்கில் ரித்தீஷ் சம்பந்தப்பட்டிருக்கின்றார். எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குது. ரித்தீஷும் உதயநிதி ஸ்டாலினும் அவ்வளோ திக்கு ஃப்ரெண்டு. அதனால பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நன்றி நண்பர்களே.